வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோகர் நைஸா சேரன் எல்லாருக்கும் ஜூஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டு போயிடுறாரு. மாப்பிள்ளை ரூம்ல இருந்து வெளியே வர்ற பாண்டி இதை பார்த்துடுறாரு. அண்ணன் இந்த மாதிரி பாஞ்சு பாஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உள்ளர சோழனுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. டேய் பல்லவா, என்னடா எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்துக்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் ஆஃப் பண்ணடாங்கிறாரு. அண்ணே அண்ணே இருண்ணே, எல்லாம் மெமரிஸ்க்காக தாங்கிறாரு பல்லவன். மெமரிஸ்னு ஃபோன் மெமரி ஃபுல்லாயிட போகுதுடா, விடுடாங்கிறாரு சோழன். பாண்டி வெளியே பார்த்து தயங்கிட்டே நிக்க, டேய் பாண்டின்னு சோழன் கூப்பிட, அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. இதோ வரேன்டா அப்படின்னு அண்ணனை பார்த்துக்கிட்டே மறுபடியும் ரூம்குள்ளே போறாரு. என்னடா அப்படின்னு பாண்டி வந்து நிற்க, வெளியே ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க போல, நீங்க எப்படா ரெடி ஆவீங்க அப்படிங்கிறாரு சோழன். ஆகுறண்டா, நீ முதல்ல ரெடி ஆகு அப்படின்னு பாண்டி சொல்ல, அவங்க ரூம் கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ போய் அண்ணனை கூட்டிக்கிட்டு வா. பல்லவா, நீங்க இங்கேயே ரெடி ஆயிடுங்க, இந்த ரூம் கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற சோழன் மறுபடியும் பல்லவன் கிட்ட திரும்பி, டேய் ட்ரெஸ் எல்லாம் எங்கடா இருக்குன்னு கேக்குறாரு. இங்கே தானே இருக்குன்றாரு அவரு. இங்கே தானே இருக்கு, அப்ப இப்படியே மாத்திக்கிறியான்னு கேக்குறாரு சோழன். பாண்டி ஒரு பார்வை பார்த்துட்டு ஓகேன்னுங்கிறாரு பல்லவன். அப்புறம் இவங்களுக்கும் மேக்கப் போட்டு விட்டுடுப்பா அப்படின்னு சோழன் அவர்கிட்ட சொல்ல, ஓகேங்க சாருங்கிறாரு அவரு. நானா எனக்கு எதுக்கு நான் மேக்கப்ங்கிறாரு பல்லவன். டேய் போட்டுக்கடா, நல்லா இருக்குங்கிறாரு சோழன். எனக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம், நல்லா நேச்சுரல் பியூட்டின்னு சும்மா தலையை சீவிட்டு வந்தாலே சூப்பரா இருக்கும், உனக்கு தான் இதெல்லாம் தேவைன்னு அண்ணனை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு பல்லவன். ஆனா பாண்டி அண்ணனோட நினைப்புலயே அண்ணன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு சர்வன் மாதிரி நடத்துறாங்கன்ற சங்கடத்திலேயே இருக்காரு. சோழன் பல்லவனை ஒரு முறை முறைச்சிட்டு, என் கூட சேர்ந்து நல்லா பேச கத்துக்கிட்டேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேக்கப் மேன் டக்குன்னு அவரோட முகத்தை இப்படி திருப்புறாரு. எப்பா மெதுவா பண்ணப்பா, கழுத்து சுலுக்கிட போகுது அப்படின்னு சொல்ல அவர் சரின்ற மாதிரி பாக்குறாரு. பல்லவா, போய் சேரனை கூட்டிட்டு வா, டைம் ஆகுதுங்கிறாரு சோழன். சரி நான் போய் கூட்டிட்டு வரேன்டான்னு பாண்டி கிளம்புறாரு. ஏய் அண்ணனை சீக்கிரம் வர சொல்லுடா அப்படின்னு சோழன் கத்த, சரின்னு வெளியே வர்றாரு அவரு. சேரன் வெளியே இன்னமும் புன்னகை மன்னனா ஜூஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி வர்ற பாண்டி அண்ணன் முதுகுல தட்ட அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. வாண்ணே வந்து ட்ரெஸ் மாத்திக்க, ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாரு அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆமாண்டா அதை தான்டா நானும் சொல்றேன், ஆளுங்கெல்லாம் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுக்கணும்ல, நான் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு சேரன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு, நாம இன்னும் ரெடி ஆகலன்னு சோழன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். வாண்ணே நாம போகலாம் அப்படின்னு பாண்டி கூப்பிடுறாரு. சரி இரு, இதை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ட்ரேல மீதி இருக்கதை எடுத்துட்டு போறாரு சேரன். இருங்க கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துடுறேன்னு மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு அவரு திரும்பி வர்றாரு. பாண்டி சேரனை கூட்டிட்டு ரூம்க்கு வர, அங்க பல்லவன் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காரு மாத்துறதுக்காக. வந்த சேரனை பார்த்த அதிர்ச்சியோட, என்னன்னே நீ இப்படி நனைஞ்சு போயிருக்கிற அப்படின்னு கேட்க, அது கிச்சன்ல நின்னேன்டா, அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்ல, அதுதான் நல்லா வேர்த்திருச்சு போலன்னு கழுத்தை துடைக்கிறாரு சேரன். எங்கடா சோழன் அவர் கேட்டுட்டு இருக்க. அண்ணே அவன் வர்றதுக்குள்ள ட்ரெஸ்ஸை மாத்து, இப்படி நீ வேர்த்து வேலை செஞ்சதை பார்த்தா அவன் திட்டுவான் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆமாண்டா அதுவும் சரிதான் அப்படிங்கிற சேரன் சுத்தி முத்தி பார்த்துட்டு, இங்க வேற ஏதாவது பாத்ரூம் இருக்காடான்னு கேக்குறாரு. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு பாத்ரூம்குள்ள சோழன் போயிருக்காரு. வேறு பாத்ரூம் அப்படின்னு பாண்டி யோசிச்சுட்டு இருக்க, இங்கே லெஃப்டில் இன்னொரு பாத்ரூம் இருக்குங்க சார் அப்படின்னு மேக்கப் மேன் சொல்கிறாரு. சரிங்க அப்படிங்கிற சேரன், டேய் நான் அங்கே போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்துடுறேன், நீங்கள்லாம் மாற்றிடுவீங்கல்ல அப்படின்னு கேட்க, மாற்றிடுவோன்னேங்கிறாரு பாண்டி. உடனே அவரோட பேக்ல இருந்து ட்ரெஸ் எடுக்கிறாரு. நான் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு ட்ரெஸ் எடுத்துட்டு வெளியே போறாரு சேரன். போற அண்ணனை ரொம்பவே சங்கடத்தோட பல்லவன் பார்த்துட்டு நிற்கிறாரு. சோழன் ரெடியாகி வந்து கோட்லாம் போடுறாரு. பாண்டி பல்லவன் ரெண்டு பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. பல்லவன் அண்ணனோட கோட்டை சரி பண்ணி விட்டு, அண்ணே சூப்பரா இருக்குன்னுங்கிறாரு. நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க, பாண்டி அவரோட ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாரு. அந்த பக்கம் சேரனும் ஷர்ட் வேஸ்டின்னு மாத்திக்கிட்டு வந்து நிக்கிறாரு. அப்படியே கையை மடக்கி விட்டுக்கிட்டே உள்ளர வர்றவரு, டேய் ரெடி ஆயிட்டீங்களாடான்னு கேக்குறாரு. ரெடி ஆயிட்டேன்னு அப்படிங்கிற சோழன் அண்ணனை திரும்பி பார்த்து, அண்ணே செம்மையா இருக்கியண்ணே, இப்பவே உங்களுக்கு மாப்பிள்ளை கலை வந்துருச்சே அப்படின்னு சோழன் சொல்ல, சிரிக்கிற சேரன், நான் சொல்ல வேண்டியதை என்னை முந்திக்கிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சிரிக்கிறாரு. அண்ணே எனக்கு அடுத்து நீ தானே என்ன மாப்பிள்ளையாக போற, என்னை விட நீ தானே அழகு அப்படின்னு அவரோட கன்னத்தை கிள்ளி கொஞ்சிறாரு சோழன். சந்தோஷத்துல எப்படிலாம் அடிச்சு விடுறான் பாருங்க, பாத்தியாண்ணே
அப்படின்னு கேட்க அடிச்சு விடுறானா? அப்ப நான் அழகில்லைன்னு சொல்றியா அப்படின்னு பாவமா கேட்கிறாரு அவரு. ஐயையோ அண்ணே அப்படி சொல்லலண்ணே அது அப்படின்னு பாண்டி ஏதோ சமாளிக்க, அண்ணே நீ அப்படிதானே சொன்ன, நீ ரொம்ப சுமாரா இருக்கன்ற மாதிரி தானே சொன்னுச்சு அப்படின்னு பாண்டிய நைஸா கோத்து விடுறாரு பல்லவன் சேரன் கிட்ட. டேய் அப்படியாடாங்கிற மாதிரி சேரன் பார்க்க, டேய் சும்மா இருடா அப்படிங்கிற பாண்டி. அப்படிலாம் இல்லைண்ணே, எல்லாரை விட நீ தானே அழகு அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் போதும்டா, இப்படிலாம் ஓவரா புகழாத அப்படிங்கிறாரு சேரன். உண்மையை தானே சொன்னேங்கிறாரு பாண்டி. அண்ணே நாமெல்லாம் செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு பல்லவன் கேட்க, ஆ வா அப்படின்னு எல்லாரும் பக்கத்துல வர்றாங்க. பாண்டி, சேரன், அடுத்த சோழன், அடுத்த பல்லவன் கண்ணாடிக்கு முதுகு காட்டி 4 பேரும் திரும்பி நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இங்க நிலாவுக்கு இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட மதி நிக்கிறாங்க. அப்போ கார்த்திகாவும் அவங்க அம்மாவும் கையில ஒரு கிஃப்ட் பேக்கோட வர்றாங்க. ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு தம்பிங்களோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு சேரன் வெளியே வர்றவரு இவங்க வர்றதை பார்த்துடுறாரு. இப்பதான் எல்லாரும் வர்றாங்க போல இல்லம்மா அப்படின்னு கார்த்திகா கேட்க, ஆமான்னு அவங்க அம்மா தலையாடுறாங்க. சேரன் அவங்கள பார்த்து வேகமா அவங்க கிட்ட வர்றாரு. அத்தை வாங்க வாங்கத்தன்னு சொல்ல, சேரா அப்படின்னு அவங்க அத்தை கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன் மாமான்னு சொல்லிக்கிட்டே கார்த்திகாவும் வர்றாங்க. பெரியப்பா வரலையா அப்படின்னு அவர் கேட்க, டிராவல்லாம் இப்ப அண்ணனுக்கு செட் ஆகிறது இல்ல, அதான் நாங்க வந்திருக்கோமே பத்தாதான்னு கேக்குறாங்க கஸ்தூரி. அத்தை நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், சொன்னதை மதிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சேரன் அவங்கள முன்னாடி கூட்டிட்டு போறாரு. வாமா அப்படின்னு கார்த்திகா நடக்க அவங்க அம்மாவும் நடக்கிறாங்க. வாங்கத்த உட்காருங்க, உட்காரு கார்த்திகா அப்படின்னு அவங்கள முன்னாடி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அப்போ மனோகர், அந்த கார்னர்ல ஒரு சோஃபா போட சொன்னேனே அப்படின்னு மண்டபத்தோட இன்னொரு பக்கம் நின்று போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் அங்க போன்ல பேசிட்டு இருக்க சேரன் அவங்க அத்தை கார்த்திகா முன்னாடி நிக்கிறாரு. எங்க பொண்ணு வீட்டு ஆளுங்க ஒருத்தரை கூட வெளியே காணோம், மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க வரும்போது வெளியே நின்று வரவேற்கிற பழக்கம் இல்லையா, பெரிய குடும்பம்னு சொன்ன அப்படின்னு கஸ்தூரி ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்க பாக்குறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லத்த, அவங்களும் அங்க இங்கன்னு கொஞ்சம் வேலையா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சேரன், சரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாமான்னு மனோகரை பார்க்க, அங்க இருந்த பக்கம்தான் அப்படின்னு போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. அதோ மாமா இருக்காரு, நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சேரன் சொல்ல, சரின்றாங்க கஸ்தூரி. ஆமாப்பா நீயும் கண்டிப்பா வரணும், சரி வந்துரு என்ன அப்படின்னு அவர் போன்ல பேசிட்டு இருக்க. மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு சேரன். ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்ப, அது ஒன்றும் இல்லை, எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாரு சேரன். ஒரு முக்கியமான காலில் இருக்கேன் அப்படிங்கிற மனோகர் மறுபடியும் போன்ல கண்டினியூ பண்ண கஸ்தூரி ஒரு மாதிரி வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. சரி நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு சேரன் இந்த பக்கம் வர்றாரு. அவரு போன்ல ரொம்ப பிஸியா பேசிட்டு இருக்காரு. வர்ற சேரன், அத்தை அவரு ஒரு முக்கியமான விஷயமா போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்ல, சரிங்க மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல, சரி பண்றாங்க அவங்க அத்தையும். இருங்க நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு போறாரு சேரன். உள்ளர இன்னும் மேக்கப் போட்டுட்டே இருக்காங்க நிலாவுக்கு. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சேரன் கொண்டு வந்து நீட்டுறாரு. கஸ்தூரி கார்த்திகாவை பார்க்க, எடுத்துக்கோங்கம்மான்றாங்க கார்த்திகா. எடுத்துக்கோங்க அத்தை அப்படின்னு சேரன் மறுபடியும் சொல்ல, எடுத்துக்கிறாங்க. நீ எடுத்துக்க கார்த்திகா அப்படின்னு அவர் நீட்ட, இல்ல மாமா எனக்கு ஜூஸ் வேணான்றாங்க கார்த்திகா. அப்படியா, சரின்னு நிமிர்றவரு. சரி எப்படி வந்தீங்கன்னு கேக்குறாரு. கார் எடுத்துட்டு வந்தோம் மாமா, கார் வெயிட்டிங்ல போட்டிருக்கோன்னு கார்த்திகா சொல்றாங்க. ஓ சரிப்பா, சரி இருங்க இதோ வந்துடுறேன்னு மறுபடியும் உள்ளர போறாரு. சரி மாமான்னு கார்த்திகாவும் சரின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அப்போ பாண்டி யார்கிட்டயும் போன்ல பேசிக்கிட்டு மண்டபத்துக்கு வெளியே வர்றாரு. கோவில் பக்கத்துல வந்துட்டியா, அதான் அங்க அப்படியே லெஃப்ட் எடுத்தேன்னா அப்படியே ரைட்ல திரும்பி வாங்க, ஒரு மண்டபம் தான் இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க தாசும் கரெக்டா வெளியே வர்றவரு உள்ளர வர்றவங்கள வாங்க வாங்கன்னு கும்பிட்டு உள்ளர அனுப்புறாரு. வரியா அப்படின்னு கேட்டுட்டு பாண்டி போனை வைக்க, பாண்டி அப்படின்னு தாஸ் கூப்பிடுறாரு. நிமிந்து பாக்குறாரு. பாண்டி கார் பார்க்கிங் பக்கத்து பில்டிங்ல தான் இருக்கு, அங்க இருக்கிறது தெரியாம எல்லாரும் இங்க எடுத்துட்டு வர்றாங்க, வர்றவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான கெஸ்ட், நீ கூட நின்று காரை பார்க் பண்ணி விடுறியா அப்படின்னு தாஸ் கேட்க பாண்டி ஒரு பார்வை பார்த்துட்டு லைட்டா முகத்தை திருப்பிக்கிறாரு. என்ன பாண்டி நம்ம வீட்டு விசேஷம் தானே, பண்ண மாட்டியான்னு அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அதே பிட்ட போடுறாரு தாஸ். பாண்டி மறுபடியும் அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு பண்றேன் அப்படின்றாரு. ஆமா உனக்கு கார் ஓட்ட தெரியுமா, ஓட்டி பழகுறேன்னு சொல்லி எங்கேயாவது கொண்டு போய் முட்டிட போற, வர்ற வண்டிங்க எல்லாம் 30 லட்சம் 40 லட்சம் ரூபாய் இருக்கும், உன்னை நம்பி நான் போலாம்ல
அப்படின்னு தாஸ் கேட்க மறுபடியும் அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு நான் பாத்துக்கிறேங்கிறாரு பாண்டி. அப்ப ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து இறங்குறவரு ஹாய் ப்ரோ அப்படின்னு தாசப்பாட்டு கைய காமிக்க அவரும் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னு அவரை ஹக் பண்ணிக்கிறாரு. சரி கார் எங்க பார்க் பண்றதுன்னு அவர் கேட்க ப்ரோ இதோ இவர் விட்டுருவாரு பாண்டி பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல இந்தாங்கன்னு அவரு கார் சாவியை கொடுக்குறாரு. இந்தாங்க பார்த்து பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ளர போறாரு. போங்க பாண்டி போய் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்ல பாண்டியும் பேசாம போறாரு. அடுத்து வர்றவங்கள வாங்க வாங்கன்னு ரிசீவ் பண்ணிட்டு ஒரு வக்ர பார்வையோட பாக்குறாரு தாஸ். பாண்டி கார் எடுத்துட்டு அங்க இருந்து போக வர்றவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு ஓகேடா உனக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு அப்படின்ற திருப்தியோட உள்ளர போறாரு தாஸ். பல்லவன் அங்கே ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரிசப்ஷன்ல 2 லேடிஸ் நின்று வர்றவங்களுக்கெல்லாம் பன்னீர் தெளிச்சு வரவேற்றுட்டு இருக்காங்க. அங்க மனோகர் கிட்ட 2 பேர் வந்து பேசுறாங்க. ஏன்பா யார் அது உன் சொந்தக்காரங்களா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அவர் அப்படியே அங்க ஜூஸ் கொடுத்துட்டு இருக்க பல்லவனை பாக்குறாரு. பல்லவனுக்கும் ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க போல. இல்ல அவன் நம்ம கிட்ட வேலை பாக்குறவன் அப்படின்னு மனோகர் சொல்ல பல்லவன் காதுல அது விழுந்துருது. படக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. இல்ல எல்லாரையும் அப்படி கவனிச்சுக்கிறாங்க. ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களா இருப்பாங்களோன்னு நினைச்சேன்னு அவர் கேக்குறாரு. சேச்சே மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கெல்லாம் உள்ளர இருக்காங்க. இவங்க என்கிட்ட வேலை செய்யற பசங்க அப்படின்னு மனோகர் சொல்ல ஓ சரிங்கிறாரு அவரு. பல்லவன் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி நிக்கிறாரு. நீங்க உட்காருங்க போங்க அப்படின்னு அவரை அனுப்பி விட்டுட்டு அந்த பக்கமா மனோகர் போற மனோகரையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு பல்லவன். அப்போ ஒரு ஆட்டோவில் வானதியோட அம்மா அப்பா வானதி 3 பேரும் வந்து இறங்குறாங்க. கீழே இறங்கினவுன்ன மண்டபத்தை பார்க்குற வானதியோட அம்மா அடியோ என்னய்யா இவ்வளோ பெரிய மண்டபம் அப்படின்னு வானதி அம்மா கேட்க ஆமாண்டி நல்லா பெருசா இருக்குடி அப்படின்னு அவரும் பிரமிப்பா பார்த்துட்டுறாரு. பெரிய மண்டபம் தான் அப்படின்னு அவர் சொல்ல லட்சக்கணக்கில் இருக்கும்ல எவ்வளோ பெருசு அப்படின்னு நெஞ்சில கைய வைக்கிறாங்க அவங்க அம்மா. இந்த மண்டபத்துக்கு வாடகை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க அவர் கையை பிடிச்சிட்டு கூடவே நடக்கிறாங்க வானதி அம்மா. வானதி அப்படியே பின்தங்கி பாண்டிக்கு கால் பண்ணலான்னு மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காரை பார்க் பண்ணிட்டு வர்ற பாண்டி வானதியை பார்த்துட்டு வானதி அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்து நிற்கிறாரு. பாண்டி நான் இப்பதான் பாண்டி வந்தேன் அப்படிங்கிறாங்க வானதி. அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்க அம்மாவும் அப்பாவும் அங்க இருக்காங்க பாருன்னு காமிக்க அவங்க 2 பேரும் அங்க என்ட்ரன்ஸ்ல இருக்க விநாயகர் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. வா அப்படின்னு வானதியை கூட்டிக்கிட்டு பாண்டி அங்க வர்றாரு. எவ்வளோ பெரிய இடத்துல ரிசப்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு வானதியோட அம்மா வியந்து பார்த்துட்டு இருக்க பாண்டி பக்கத்துல வந்து வாங்கன்றாரு. உடனே 2 பேரும் திரும்பி புன்னகையோட கும்பிடுறாங்க. வணக்கம் தம்பின்னு அவர் சொல்ல சேரனும் வேகமா வெளியே வந்து வாங்க வணக்கம்னு ரிசீவ் பண்றாரு. வணக்கம் தம்பி அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்ல வா வானதி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு சேரன். நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல ஏன் எல்லாரும் வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க உள்ளர வாங்க அப்படிங்கிற சேரன் கூட்டிட்டு வாடாங்கிறாரு. வாங்க அப்படின்னு கூட்டிட்டு கிட்ட ஃப்ரண்ட் ரோவுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. கார்த்திகா பாரு யார் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சேரன் சொல்ல கார்த்திகா வானதியை திரும்பி பார்த்துட்டு ஹே வானதி எப்படி இருக்க அப்படின்னு ஆசையா கைய பிடிக்க வானதி கார்த்திகாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. உட்காருங்க வாங்க அப்படின்னு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் உட்கார வைக்கிறாங்க. எப்படி இருக்க அப்படின்னு கார்த்திகா கேட்க நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு வானதி கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல உங்க சாரி சூப்பரா இருக்குன்றாங்க வானதி. ஏய் ஓன் ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கார்த்திகா சொல்ல தேங்க்யூன்றாங்க. வா உட்காரு அப்படின்னு கார்த்திகாவை பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க வானதி. உட்கார்ற வானதியோடப்பா எங்கப்பா பொண்ணு வீட்டு ஆளுங்களையே காணோங்கிறாரு. அது ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க பல்லவனும் வர்றாரு. ஹாய் வானதி அக்கா அப்படின்னு அவர் சொல்ல ஹாய் எப்படி இருக்கன்றாங்க வானதி. அவங்க பேசிட்டு இருக்க நிலாவோட அப்பா இங்கேதான் இருக்காரு இருங்க நான் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சேரன் அந்த பக்கம் போக டக்குன்னு பாண்டி அவரோட கையை பிடிச்சி அண்ணே அறிமுகப்படுத்தலாம் வேண்டான்னேங்கிறாரு. ஏண்டான்னு அவர் கேட்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் அவர்லாம் கண்டுக்க போறது இல்ல எதுக்கு தேவையில்லாம அமைதியை விட்டுடு அப்படிங்கிறாரு. டேய் பல்லவா அது என்ன ஹாய் கார்த்திகா அக்கா ஹாய் வானதி அக்கான்னு சொல்ற எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டியா நீ அப்படின்னு அவங்க அத்தை பல்லவனை வம்பு கிழக்குறாங்க. நான் பேசுவேன் ஆனா நீங்க பேசுவீங்களான்னு தெரியாதே அப்படின்னு அவர் சொல்ல ஆமா பேசாம தான் உங்க வீட்டு விசேஷத்துக்கு இவ்வளோ தூரம் வந்து உட்கார்ந்துருக்கிறனா அப்படின்றாங்க கஸ்தூரி. அப்ப பேசுவீங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாரு அவரு. ஏண்டி பாத்தியா அவன் என்னை எப்படி ஓட்டுறான்னு அப்படின்னு கார்த்திகாட்ட கஸ்தூரி சொல்ல ஐயோ அத்தை அப்படிலாம் இல்ல இப்ப கூட ஏதாவது வேணும்னா சொல்லுங்களேன் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல வானதி கார்த்திகா எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவங்க அத்தை சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு சிரிப்போடு நிற்கிறாரு பல்லவன்.
அப்பா இவன் தான்ப்பா பல்லவன் அப்படின்னு பல்லவனை அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க வானதி. தெரியுமாங்கிறவரு தம்பி என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கேங்கிறாரு பல்லவன். அப்படின்னு அவர் தலையாட்டிட்டு இருக்க சேரன் உள்ளர போய் இவங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர்றாரு. கொண்டு வந்து நீட்ட இருக்கட்டும் தம்பிங்கிறாரு. ஜூஸ் எடுத்துக்கோங்கன்னு குடுக்குறாரு அவரு. அடுத்து அவங்க அம்மா கிட்ட நீட்ட தேங்க்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. வானதி அப்படின்னு நீட்ட வானதியை எடுத்துக்கிறாங்க. கார்த்திகா இந்தாண்ண ஒரு ட்ரேயை நீட்ட என்னமாமா இதுன்னு கார்த்திகா கேக்குறாங்க. இல்லப்பா நீ ஜூஸ் வேண்டான்னு சொல்லிட்ட, அதான் உனக்காக காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் நீட்டுறாரு அவரு. காஃபி ஓகே தானேன்னு கேட்க ஓகே தான் மாமா அப்படின்னு காஃபி எடுத்துக்கிறாங்க கார்த்திகா. பாண்டி வர்றவங்களெல்லாம் கவனிச்சுக்க, இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற சேரன். இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு திரும்பி போறாரு. யோ அங்க பாரியான்னு வானதி அம்மா பிரமிப்போட ஸ்டேஜை காட்டிட்டு இருக்க. அப்படிங்கிறாரு அவரு பார்த்துட்டு. காலேஜ் எல்லாம் எப்படி போகுதுன்னு வானதியும் கார்த்திகாவும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே உள்ளர சோழன் ஜாலியா கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்க. கதவு திறந்துட்டு உள்ளர வர்றாரு மனோகர். மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட அவரு டக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. கூடவே தாசும் வந்திருக்காரு. எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஸ்டேஜுக்கு வாங்க அப்படிங்கிற மனோகர் தாஸ் நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்குறாரு. இல்ல அண்ணன் வந்துட்டோம் அப்படின்றாரு சோழன். அவர் வெளியே பிஸியா இருக்காரு மாப்பிள்ள, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல அவங்களோட பேசிட்டு இருக்காருன்றாரு மனோகர். நீங்க ஸ்டேஜுக்கு வாங்க அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மனோகர். தாஸ் நீ கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல ஏதோ கால் வர போயிடுறாரு. ஆமாமா அப்படின்னு அவர் ரூமை விட்டு வெளியே போயிட வாங்க போலாம் அப்படின்னு தாஸ் கூப்பிட அவர் கையில இருந்த மொபைலை கோட் பாக்கெட்ல வைக்கிறாரு. வாங்க மாப்பிள்ள அப்படின்னு இழுத்துட்டு வர்றாரு தாஸ். வானதி அம்மா ஸ்டேஜை பார்த்துட்டு எங்க யாரையுமே காணோம், மாப்பிள்ள கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா மாப்பிள்ளையோட ரூம் கதவு திறக்குது. சேரன் பாண்டி பல்லவன் 3 பேரும் கதவுக்கு வெளியே நிக்கிறாங்க. தாஸ் கதவை திறக்க அங்க பாருங்க அப்படின்னு வானதி அம்மா காட்டுறாங்க. மாப்பிள்ள வர்றாரு அப்படின்னு அவர் சொல்ல வானதி ரொம்ப சந்தோஷ புன்னகையோட பாத்துட்டு இருக்காங்க. தாஸ் ரொம்பவே அழகா சோழனோட கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவரு நம்ப முடியாத பிரமிப்போட பாத்துட்டு இருக்காரு. வெளியே வர்றவரு அண்ணன் தம்பிங்களை பார்க்க போடா போய் உட்காருன்னு கைய காட்டுறாரு சேரன். ரூம்ல இருந்து கூட்டிட்டு வர தாஸ் படி வழியா அப்படியே ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வர அங்க மனோகர் வாங்க வாங்கன்னு ரிசீவ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டேஜ் ஃபுல்லா அப்படியே ஒரு கிரீம் கலர்ல ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சோஃபா எல்லாமே பேஸ்டல் கலர்ல இருக்க பிரமாதமா இருக்கு டெக்கரேஷன். வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்து நடுப்பறை நிக்க வச்சுட்டு தாஸ் அப்பா கிட்ட போறாரு. நல்லா இருக்கான்னு சோழன் அவங்க அண்ணன்ட்ட கேக்குறாரு. அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. போட்டோகிராஃபர் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க மாப்பிள்ளங்கிறாரு மனோகர். சோழனும் கைய கூப்பி வணக்கம்னு சொல்ல எல்லாருமே சிரிப்போட வணக்கம் சொல்றாங்க. பர்டிகுலரா வானதியோட அப்பா அம்மா வானதி 3 பேரும், இந்த பக்கம் கார்த்திகா அவங்க அம்மாவும். உட்காருங்க மாப்பிள்ள அப்படின்னு மனோகர் சொல்ல சோழன் உட்கார்றாரு. அதுக்குள்ள அவருக்கு போன் வந்துடா. அப்படியே தான் உள்ளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சோழன் அப்படியே மெதுவா திரும்பி அவரோட உடன்பிறப்புகளை பாக்குறாரு. அழகா இருக்கான்ல அப்படின்னு சேரன் கேக்குறாரு. பின்ன அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி இருக்கானே அப்படிங்கிறாரு பாண்டி. அண்ணே ஹீரோ மாதிரி என்னண்ணே, ஹீரோ தானே என்ன பல்லவன் சிரிக்கிறாரு. 3 பேரும் சந்தோஷ சிரிப்போட சோழனை பார்க்க ஓகேவா நான் ஒரு தம்ஸ் அப் காட்ட அப்படின்னு 3 பேரும் தலையாட்டுறாங்க. அவங்களும் தம்ஸ் அப் காட்ட சூப்பரா இருக்குன்றாரு சேரன். அவங்கெல்லாம் ஸ்டேஜை விட்டு கீழே நின்றுட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்லாததுக்கெல்லாம் வந்த வாழ்வை பாத்தியா, இப்படி உட்கார்ந்துருக்கான் பாரு அப்படின்னு சோழன் காதுபடவே மனோகர் தாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் மண்டபத்துல ஃபுல்லா உட்கார்ந்து இருக்காங்க பேசிட்டு இருக்க. நிலா அப்பதான் என்ட்ரி கொடுக்குறாங்க. முதல்ல சோழன் தான் பாக்குறாரு. அவர் அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்க. அவர் பார்வை போன திசையில சேரன் பாண்டி பல்லவன் 3 பேரும் பார்த்து அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வர்ற நிலாவை தான் பாக்குறாங்க. சோழன் அப்படியே மெதுவா எழுந்தே நின்னுடுறாரு. வந்துட்டு இருந்த நிலா கார்த்திகாவை பார்த்து ஹாய்னு கைய காமிக்க கார்த்திகாவும் ரொம்ப சந்தோஷமா கைய காமிக்கிறாங்க. பாருங்க அழகா இருக்கல்ல அப்படின்னு வானதி அம்மா அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வானதிக்கும் ஹாய் சொல்லிட்டு அம்மாவை கூப்பிடு அப்படின்றாங்க நிலா மெதுவா. அம்மா கூப்பிடுறாங்க பாரு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் வானதியை பார்த்துட்டு நிலாவை பாக்குறாங்க. நிலா அங்கிருந்தே வணக்கம்னு சொல்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் வணக்கம் சொல்றாங்க. நிலா கூட அவங்க அம்மா மதி அவங்க குழந்தை 3 பேர் இருக்காங்க. அம்மா சோழனோட அத்தை அவங்க பொண்ணு வானதி அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுத்தாச்சான்னு நிலா கேக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுத்துருப்பாங்கடி, நீ ஃபர்ஸ்ட் மேடைக்கு போங்கிறாங்க அவங்க அம்மா. அப்படிலாம் இல்லைம்மா, அவங்களெல்லாம் நல்லா கவனிக்கணும். நாம கூப்பிட்டோன்னு அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஜூஸ் கொடுங்க, அப்பதான் நான் மேடையில ஏறுவேன்றாங்க நிலா. அங்க ஒருத்தர் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்க. தம்பி இங்க வாப்பா
இங்க வா அப்படின்னு தேனு கூப்பிடுறாங்க. அவரும் ஜூஸ் ட்ரேயோட வர அவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுப்பான்றாங்க தேனு. அம்மா நீயே போய் கொடுமா, அப்பதானே மரியாதையா இருக்குன்றாங்க நிலா. இது வேறையா அப்படின்னு பாக்குற தேனு கொடுப்பா அப்படின்னு ட்ரேய வாங்குறாங்க. ட்ரே எடுத்துக்கிட்டே வானதி ஃபேமிலி கிட்ட போறவங்க வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்கன்னு நீட்டுறாங்க. இப்பதாம்மா சாப்பிட்டோங்கிறாரு வானதி அப்பா. இல்ல பரவாயில்ல எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஜூஸ் கொடுத்தாதான் அவ மேடை ஏறுவேன்னு நிக்கிறா, எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்ல எல்லாரும் நிலாவை பார்க்க அவங்க சிரிப்போட நிக்கிறாங்க. சரி அப்படின்னு வானதி அப்பா எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கோங்க அப்படின்னு வானதி அம்மா கிட்ட நீட்ட அவங்களும் நிலாவை பார்த்துக்கிட்டே எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கோமா அப்படின்னு வானதிக்கும் கொடுக்குறாங்க. கார்த்திகாட்டை நீட்ட அவங்க இப்ப எதுவும் சொல்லாம பேசாம எடுத்துக்கிறாங்க. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்கன்னு கஸ்தூரி கிட்டே நீட்ட அவங்களும் எடுத்துக்கிறாங்க. நிலாவோட அன்புக்காக அடுத்த ரவுண்ட் ஜூஸ் குடிக்க எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. இந்தாப்பான்னு ட்ரேய வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டேன், இப்ப போலாமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அப்படின்னு நிலா அந்த ஸ்டெப்ஸ்ல ஏற ஆரம்பிக்க சோழன் வேகமா ஓடி வந்து அப்படியே கையை நீட்டுறாரு நிலா முன்னாடி. நிலா அப்படியே கண்களை உயர்த்தி அப்படியே சிரிப்போட பார்த்துட்டு இருக்க சேரன் பாண்டி பல்லவன் 3 பேரும் சந்தோஷமா அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அவரு மேல்படியில இருந்து ரைட் ஹேண்டை நீட்டிட்டு இருக்க நிலா அப்படியே மெதுவா லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அவரோட கையில வைக்கிறாங்க. வானத்து நிலா எப்படி நட்சத்திரங்களுக்கு நடுப்புற தனியா தெரியுமோ அதே மாதிரி அவங்க போட்டிருக்க அந்த அழகான லெஹங்கா அதுல இருக்க கற்களையும் தாண்டி ஜொலிக்கிறாங்க நிலா. தாஸ் அப்படின்னு கூப்பிட்டு அவங்க அம்மா ஏதோ வேலை சொல்ல அவர் கீழே போறாரு. இப்போ ஸ்டேஜில் சோழன், நிலா, மதி, குழந்தை, மனோகர், அவங்க ஒய்ஃப் தேனு நின்றுட்டு இருக்க இவங்க 3 பேரும் கீழே தான் நிற்கிறாங்க. சோழன் அப்படியே நிலாவை பார்த்துட்டு அப்படியே ஒத்த விரலால் தலையிலேருந்து கால் வரலும் காட்டி சூப்பர்னு காமிக்க நிலாவும் அதையே செய்கிறாங்க. அவர் ரொம்பவே சந்தோஷமா கோட்டை இறுக்கி மூடுறாரு. வானதியோட அம்மா அட அப்படின்னு ஆச்சரியமா கன்னத்துல கை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க கார்த்திகாவும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இந்தாங்கப்பா அப்படின்னு தாஸ் கொண்டு வந்து மாலையை கொடுக்க ஒரு மாலையை வாங்கி சோழன் கையில கொடுத்துட்டு இன்னொரு மாலையை வாங்கி இந்தாப்பா அப்படின்னு நிலா கிட்ட கொடுக்குறாரு. மாப்பிள்ள கழுத்துல போட்டு விடுமா அப்படின்னு மனோகர் சொல்ல நிலா சிரிப்போட சோழன் பக்கம் திரும்புறாங்க. சோழன் நிலா மேல வச்ச கண்ணை எடுக்க முடியாம அப்படியே மெதுவா கழுத்துல மாலையை போட்டு விடுறாரு. இவங்க 3 பேரும் கீழே நின்று ரசிச்சிட்டு இருக்க மனோகர் ஃபேமிலி மேல நின்று ரசிச்சிட்டு இருக்காங்க. நிலாவும் அவருக்கு மாலையை போட்டு விடுறதுக்காக கையை தூக்க அப்படியே அவர் தலையை பின்னுக்கு கொண்டு போயிடுறாரு. போட்டோகிராஃபர் போட்டோவை எடுத்துட்டு இருக்காரு. சோழன் அப்படிங்கிற மாதிரி நிலா பார்க்க ஆட்டோமேட்டிக்கா தலையை குனிஞ்சு காமிக்கிறாரு. கால கொடுமடான மனோகர் நின்றுட்டு இருக்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க சந்தோஷமா. நிலா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அந்த மாலையில தேவதை மாதிரி ஜொலிக்கிற நிலா எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல கூடவே சோழனும் சொல்றாரு. தேனு மகளோட அழக ரசிச்சிட்டு இருக்க அண்ணே வாண்ணே போட்டோ எடுத்துக்கலான்னு அப்படின்னு கீழே நிக்கிற சேரனை சோழன் கூப்பிடுறாரு. இருறா எடுத்துக்கலாங்கிறாரு அவரு மறுபடியும் கூப்பிட டேய் வாங்கடா போலாம் அப்படின்னு பக்கத்துல நிக்கிற பாண்டியன் பல்லவனையும் கூப்பிடுறாரு சேரன். சரிண்ணே அப்படின்னு 2 பேரும் வர 2 பேர் கையையும் பிடிக்கிற சேரன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு அப்பா எங்கடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நமக்குள்ளேயே அந்த கேள்வி வருது. ஏன்னா நடேசனை ரொம்ப நேரமா காணல. அவரு ரொம்ப பொறுப்பா வரவேற்புல நின்று வாங்க வாங்க அப்படின்னு எல்லார் மேலேயும் பன்னீர் தெளிச்சு வரவேற்றுட்டு இருக்காரு. ரொம்ப பொறுப்பாயிட்டாரு. இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு கல்கண்டு எடுத்து கொடுக்குறாரு. சேரன் சுத்தி முத்தி பார்த்தவரு அங்க நடேசன் நிக்கிறத பார்த்துட்டு அப்பா அப்படிங்கிறாரு. வரவங்க மேல பன்னீர் தெளிச்சுட்டு வாங்க வாங்க மாப்பிள்ளையோட அப்பா நானு போங்க என்ன அனுப்பி வைக்கிறாரு உள்ளர. சேரன் தம்பிங்கிட்ட திரும்பி நீங்க மேல போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்க அண்ணே எங்கண்ணே போறேன்னு பாண்டி கேக்குறாரு. நான் வந்துடுறேன்டா நீங்க போங்கன்னு அவரு போறாரு. அண்ணே சேரன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேல போய்க்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல சரிடான்னு பாண்டியன் தலையாடுறாரு. சேரன் நடேசன் கிட்ட வந்து அப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. வர்றவங்களை வரவேற்றுட்டு இருக்கேன்டா இங்க அப்படின்னு அவர் சொல்ல எதுக்குப்பா தேவையில்லாத வேலைன்னு சேரன் கேக்குறாரு. டேய் மாப்பிள்ளை சைட்ல இருந்து யாராவது நின்று வரவேற்க வேணாமாடா, நீங்க எல்லாரும் அங்க இருக்கிறீங்க, யாரு வரவேற்கிறது அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க ஒரு 2-3 பேர் வர்றாங்க. வாங்க 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 இந்தாங்க அப்படின்னு பன்னீர் தெளிச்சுட்டு கல்கண்டு எடுத்து கொடுக்குறாரு. இந்தாங்க சந்தனம் எடுத்துக்கோங்க, இந்தாங்க நீங்க கல்கண்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப சின்சியரா வரவேற்று அனுப்புறாரு. அவரு ஓவரா குழையறத பார்த்து சேரனுக்கு சந்தேகம் வந்துடுது. குடிச்சிருக்கீங்களான்னு கேட்க அவரும் வாட வருதா என்ன அப்படின்னு அவரோட பிரீத் அவரே மோந்து பார்க்குறாரு. சேரன் அவரை முறைச்சு பார்த்துட்டு இருக்க காஸ்ட்லி சரக்கு வாட வராதுன்னு சொன்னா வாட வருதே அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க வாங்க முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சேரன் கோவமா இழுக்கிறாரு. டேய் இருடா வரவேற்கணுமல்ல இருடா அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க வர்றீங்களா இல்லையாப்பான்னு வெடுக்குன்னு இழுக்கிறாரு. இருடா அப்படின்னு 2 கல்கண்டு அள்ளி வாயில போட்டுட்டு
துண்டை ஒரு சொல்லிட்டு போட்டுட்டு வர்றாரு நடேசன். ஏன்டா எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்னு கேட்க, எதுக்குப்பா இன்னைக்கு போய் குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு கோவப்படுறாரு சேரன். ஏன்டா பாட வருதா என்னடா அப்படின்னு அவர் கேட்க, நீங்க தண்ணி அடிச்ச விஷயம் பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஒழுங்கா இங்க உட்காருங்க அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சி காட்டுறாரு அவரு. அப்படின்னு அவரு உட்காருங்கப்பா, எங்கேயும் நகரக்கூடாது, ஆமா சொல்லிட்டேன் அப்படின்னு சேரன் மிரட்டலா சொல்ல, நான் எங்கேயும் போகல, இங்கே உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிறாரு நடேசன். அப்பா நான் சொன்னதுதான், இங்க இருந்து நீங்க எழுந்திருச்சீங்க அப்புறம் வேற ஒரு சேரனை பாப்பீங்க நீங்க அப்படின்னு அவர் ரொம்ப கோவமா மிரட்ட, சரிடா என்னால ஒரு பிரச்சனையும் வராதுடா, ஏண்டா புலம்புற அப்படின்னு அவரு தெளிவா சொல்றாரு. நான் உங்களை அங்கிருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நகரவே கூடாது அப்படின்னு சேரன் வான் பண்ண, நான் எங்கேயும் போகல, இங்கேயே இருக்கிறேன், ஆனா எனக்கு எல்லாமே இங்கேயே வரணுங்கிறாரு நடேசன். என்ன வேணும் உங்களுக்குன்னு சேரன் கேக்குறாரு. அதான் அந்த ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கான் பாரு, எனக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு அவரு அலப்பறைய ஆரம்பிக்க, அதெல்லாம் நான் எடுத்துட்டு வர்றேன், நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சேரன் சொல்ல, போய் எடுத்துட்டு வாங்குறாரு நடேசன். அப்புறம் போட்டோ எடுக்கிறப்ப என்ன கூப்பிடுங்கிறாரு அவரு. அதெல்லாம் நானே இங்க கூட்டிட்டு வரேன்பா, நீங்க எதுவும் வர வேண்டான்னு சேரன் சொல்ல, சரிடா போடாங்கிறாரு அவரு. சேரன் அங்கிருந்து நகர்ந்து அடுத்த நிமிஷமே எழுந்து போறாரு. சேரன் எங்கடான்னு திரும்பி பார்க்க ஆளை காணோம். கண்ணில் பற்றக்கூடாதுன்னு படக்குன்னு வேறொரு சேர்ல உட்கார்ந்துடுறாரு நடேசன். சேரன் பின்னாடி போக, ஏய் யாரை தேடுற, நான் இங்க இருக்கேங்கிறாரு அவரு. அங்க இருந்தா பொண்ணு மாப்பிள்ள சரியா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு 2-3 பேருக்கு நடுப்புற உட்கார்ந்துருக்க சேரன் படு டென்ஷன் ஆயிடுறாரு. பயம் வேற வந்துருது. அப்பா எழுந்துறீங்க அப்படின்னு சொல்ல, போய் அந்த ஜூஸ் எடுத்துட்டு வாங்குறாரு அவரு. ஐயோ அப்படின்னு பயத்தோட சேரன் அங்கிருந்து போக, ஜூஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு நடேசன். அங்க வந்த சேரனை அண்ணே வான்னு கூப்பிடுறாரு சோழன். பாவம் சேரன் எத்தனையே தான் பாப்பாரு. சேரன், பல்லவன், பாண்டி 3 பேருமா சோழன் பக்கமா வந்து நிக்க, வாங்க அப்படின்னு ஒரு ப்ளூ சட்டக்காரரை கூட்டிட்டு வர்ற மனோகர். அப்புறம் இவர் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், இவங்க மிஸ்ஸஸ் எக்ஸல் பிஸ்னஸ்ல பெரிய ஆள் இவரு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண சோழனும் நிலாவும் வேற வழி இல்லாம அவங்கள கவனிக்க போறாங்க. பாண்டி, பல்லவன், சேரன் 3 பேர் கொஞ்சம் நகர்ந்து நின்னுக்கிறாங்க. நில்லுங்க அப்படின்னு தேனு 2 பேரை நிக்க வைக்க, மனோகர் அவரு கூட்டிட்டு வந்தவரை நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. மனோகர் வேணும்னே நம்மள ஓரம் கட்டுறாரு, அவாய்ட் பண்றாரு அப்படின்றது பாண்டிக்கு நல்லா புரியுது. பல்லவன் அவரை முறைப்போட பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா சொந்தக்காரங்க இல்ல, என்கிட்ட வேலை செய்யற பசங்கன்னு அவர் சொன்னது அவர் கண்கள்ல கோவமா மின்னிக்கிட்டு இருக்கு. 3 பேரும் ஓரமா நின்று இவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, மனோகருக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. நிலா முன்னாடி அவர் இந்த நாடகத்தெல்லாம் ஆடினார்னா அவங்க இவங்கள நல்லா கேட்டு விட போறாங்க, இல்ல ஏதானும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி செய்ய போறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.